வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். எப்படியோங்க ஒட்டு கேட்கும் கல்வியை ஒரு வழியா ராமதாஸ் பாமக போலீஸார ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது இது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அசிங்கம். இந்த மாதிரி யாருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடாது. என்னுடைய இருக்கைக்கு கீழேயே எனக்கு தெரியாமல் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் தனியார்ட்ட நான் ஒப்படைச்சேன். அது சம்பந்தப்பட்ட சில உண்மைகள் என்கிடம் அவர்கள் இன்னும் கூறுவதற்கு நாள் இருந்தாலுமே கூட இன்னும் தீவிரமான விசாரணை வர வேண்டும் என்பதற்காக போலீஸாரையும் நான் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதான் ஒன்றும் புரியல. அதாவது ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்ததுன்னு சொல்லி போட்டு ஒரு 10 நாளாக பிரச்சனை போயிட்டுருக்கு. ரைட், ஓகே. இது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அசிங்கம்ங்கிறதையும் பேட்டி கொடுத்துட்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவன் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு, அதுவும் அவர் உட்காரக்கூடிய சோபாவுக்கு கீழே அந்த ஒட்டு கேட்கும் கருவி வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்குன்னா உண்மையிலே இது எந்த வகையான சேர்ந்தது அப்படிங்கிறது ராமதாஸ் தான் சொல்லணும். அது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கேவலம் தான். ஆனால் ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. போலீஸார் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சி தன்னுடைய விசாரணை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை விட்டு போட்டு நான் வருகின்ற வியாழக்கிழமை சொல்வேன் அப்படின்னா அதான் ஒன்றும் புரியல. ஒட்டு கேட்டும் கல்வி வைத்தது யார், அடுத்த வாரம் சொல்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக வியாழக்கிழமை தைலாபுரத்தில் பேட்டி கொடுப்பார் ராமதாஸ். அதன் அடிப்படையில் இந்த வாரம் பேட்டி கொடுத்துருக்கிறார். ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது யார், எதற்காக வைத்தார்கள் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அதை எதற்காக அடுத்த வாரம் சொல்ல வேண்டும். இந்த வாரம் வியாழக்கிழமையே போட்டு உடைச்சிட வேண்டியதானே. அதுதான் ஒன்றுமே புரியல. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலினுடைய உடல்நலத்தை பற்றி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. சிகிச்சை பெற வேண்டும் அப்படின்னு குணவரிமை வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய சில திட்டங்களையும் வரவேற்றிருக்கிறார். அதாவது சோழரங்கம் ஏரி சீரமைக்கப்படும் சொல்லி போட்டு சொல்லியிருந்தார், அதற்கு வரவேற்பு. அப்புறம் வரக்கூடிய 27ஆம் தேதி மோடி வர்றாரு. அவர் சோழரின் வாரிசுகளை பெருமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பாலடைந்தவுடன் உடையார் பாளையம் அணையை சீரமைக்க வேண்டும், கங்கை கண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திரனுக்கு சிலை அமைக்க வேண்டும், அதையும் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம்.